வேல்முருகா போற்றி. கன்னி ராசிக்காரங்க, சில நாட்களாக உங்கள் மனசு அமைதியாக இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விசேஷமான உணர்வு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். காரணம் தெரியாமல் கவலைகள், காரணம் தெரியாமல் சந்தோஷம், காரணம் தெரியாமல் பயம், இப்படி சில கலவையான உணர்வுகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். இது சாதாரணமாக தோணலாம், ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய ஆன்மீக சக்தி உங்களை அணுகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம். நாக தேவதைகள் தான் உங்களை சுற்றி வராங்க. நம்ம பழமையான நம்பிக்கைகளில் நாக சக்தி அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு சக்தி. வீட்டையும் குடும்பத்தையும் பணத்தையும் சந்ததியையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல் தான். இந்த நாக சக்தி அப்படிங்கிறது ஒருத்தரை சுற்றி வருது அப்படின்னா அந்த மனிதர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுது அப்படின்னு ஜோதிடர்கள் எல்லாமே சொல்கிறோம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த பாதுகாப்பு வளையம் உருவாகி கொண்டே இருக்குது. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்தாலும் கடைசி நேரத்தில் நல்லதாக மாறி இருக்கும். நீங்கள் போகாத இடத்துக்கு போகாமல் தப்பிச்சிருப்பீங்க. சில பேரை நம்பி போன காரியம் கெட்டதாக போகாமல் காப்பாற்றப்பட்டிருக்கும். இது எல்லாமே நாக தேவதைகளுடைய அருள் சின்னம்னு சொல்லலாம். சில கன்னி ராசிக்காரங்க கவனிச்சிருப்பீங்க, கனவுல பாம்பு வந்திருக்கும், அல்லது கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி வரும், அல்லது பழைய விஷயங்களை விடணும், நல்ல வழியில் போகணும் அப்படின்னு மனசு சொல்லுவது போலயே தோணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன அறிகுறிகள் எல்லாமே நாகசக்தி உங்களை வழிநடத்துறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கன்னி ராசி ஒரு பூமி தத்துவ ராசி. அதனால தான் இந்த ராசிக்காரங்களுக்கு ஆன்மீக சக்தி அப்படிங்கிறது சீக்கிரமாக சேர்ந்துடும். அவங்களுக்கு தெய்வ அருள் வந்துச்சு அப்படின்னா அது நேரடியான வாழ்க்கையில் பலனாக மாறும். இப்போ நாக தேவதைகள் எல்லாமே உங்களை சுற்றி வராங்க அப்படிங்கிறதுனால 3 முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே வரப்போகுது. முதலாவது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய பணத்தினுடைய நன்மை. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணம் தங்காமையே போயிருந்திருக்கும். ஆனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு தொடங்கும். வந்த பணம் அப்படிங்கிறது வீணாக போகாது. சில நாட்களில் எதிர்பாராத வருமானம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது குடும்பத்தினுடைய ஒரு அமைதி தான். குடும்பத்தில் இருந்த சண்டை, மனக்கசப்பு மெதுவாக குறையும். பேசாமல் இருந்தவங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க. தொலைஞ்ச உறவுகள் எல்லாமே திரும்ப சேரும். மூணாவதாக பார்க்கும் பொழுது ஆன்மீக முன்னேற்றம். கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், விரதம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், நல்ல வழியில் வாழணும் அப்படிங்கிற மனநிலையும் உருவாகும். இது எல்லாமே நாகதேவதினுடைய அருள் சின்னம். ஆனால் கன்னி ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாகசக்தி காப்பாற்றுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நாம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். பொய் பேசக்கூடாது, யாரையுமே ஏமாற்றக்கூடாது, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணும். அப்போ தான் இந்த அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சிலருக்கு இப்போ வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வரப்போகுது. வேலை கிடைக்காம புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம். வீடு கட்டுவதற்கான பிளான் அனைத்தும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இவ்வளவு நாட்களாக இழுத்துக்கிட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சீக்கிரமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நாக தேவதைகள் உங்களை சுற்றி வரும் பொழுது தாமதம் இருக்கும், ஆனால் நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போங்க. பாம்பு இருக்கும் கோவிலில் பால் அபிஷேகம் பண்ணலாம். நல்ல மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை சரியான பாதைக்கு போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க. மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்க கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும். கோபம் வந்துச்சு அப்படின்னா நாகசக்தி அப்படிங்கிறது விலகிரும். அப்படின்னா பழமையான நம்பிக்கை. அதனால் அமைதியாக இருங்க, நிதானமாக முடிவெடுங்க. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு நம்பிக்கை வைங்க. வரும் நாட்களில் புதிய வாய்ப்பு, புதிய சந்தோஷம், புதிய முன்னேற்றம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. நாக தேவதைகள் எல்லாமே உங்களை சுற்றி வராங்க அப்படிங்கிற அறிகுறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல சின்னம். அதனால் பயப்படாதீங்க, மனசை பலமாக வச்சுக்கோங்க, தெய்வத்தை நம்புங்க. நல்ல நாட்கள் எல்லாமே உங்களுடைய அருகிலே தான் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க போகுது. கன்னி ராசி நேயர்களுக்கு நாக தேவதைகள் உங்களை சுற்றி வருது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையவே கிடையாது. நீங்கள் கடந்த சில மாதங்களாக அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டங்களை நினச்சி பாருங்கள்.
எதுவுமே சரியாக போகலைன்னு தோணிய நேரங்களும் இருந்திருக்கும். நீங்கள் நம்பினவங்க கூட உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்த நேரமெல்லாம் இருந்திருக்கும். சில நேரங்களில் தனியாக போராடுற மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த எல்லா நேரத்துலேயுமே கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காப்பு வந்திருக்கும். கெட்ட விஷயம் நடக்கும் பொழுது திடீர்னு தப்பிச்சிருப்பீங்க, நஷ்டம் வரும் பொழுதும் திடீர்னு தப்பிச்சிருப்பீங்க. அதனால் இன்னும் வரக்கூட நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எப்பொழுதுமே இனிமையான நாட்களாக வச்சுக்குவாங்க. யார்? அந்த நாக தேவதைகள். அவங்க வந்துட்டு உங்களை இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே மனசுக்குள்ளே பல கேள்விகள் எல்லாமே ஓடிட்டே இருந்திருக்கும். என்ன செஞ்சாலும் எல்லாமே தாமதமாயிருது, என்ன முயற்சி பண்ணாலும் ஏன் உடனே பலன் இல்லை, என்னை விட மற்றவங்க சீக்கிரமாக முன்னேறிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இப்படி ஒரு குழப்பம் மனசுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் கன்னிராசி நேயர்கள் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது நாக தேவதைகள் ஒருவரை சுற்றி வரும் பொழுது அந்த மனிதரினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்படும். அதாவது கெட்ட விஷயங்கள் எல்லாமே தடுக்கப்படும், நல்ல விஷயங்கள் எல்லாமே மெதுவாக சேர்க்கப்படும். நீங்கள் கவனித்து பாருங்கள், சில நேரங்களில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் அது தானாகவே சரியாயிரும். சில நேரங்களில் யாரோ வந்து உதவி செய்வாங்க. சில நேரங்களில் மனசு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த உள்ளுணர்ச்சி தான் நாகசக்தியினுடைய வழிகாட்டுதலாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே அமைதியானவங்க. அவங்களுக்கு யாரையுமே காயப்படுத்தும் மனசு இருக்காது. அதனால் தெய்வ அருள் அப்படிங்கிறது சீக்கிரமாக கிடைச்சிரும். நாக தேவதைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது சுத்தமாகி பழைய தவறுகளெல்லாம் திருத்தணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். பழைய வழக்குகளை மாற்றணும் அப்படின்னு தோணும். நல்ல வழியில் நடக்கணும் அப்படின்னும் கூட தோணும். இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தினுடைய ஒரு ஆரம்பமாக இருக்குது. முதலாவது மன அமைதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். முன்னாடி இருந்த பதட்டமெல்லாம் குறைஞ்சு எதையுமே அமைதியாக யோசித்து முடிவெடுப்பீங்க. இதனால் தவறான முடிவுகள் எல்லாமே குறையும். ரெண்டாவது பணநிலை எல்லாமே சீராகும். சிறிய அளவில் வந்தாலும் வருமானம் அப்படிங்கிறது நிற்காமல் வரும். செலவுங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். சிலர் வந்து சேமிக்க தொடங்குவாங்க. குடும்ப உறவுகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். தொலைஞ்ச உறவுகள் திரும்ப வரும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே குறையும். சந்தோஷமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக வரும். கோயிலுக்கு போகலாம், விரதம் இருக்கலாம், தெய்வத்தை நம்பணும் அப்படின்னு தோணும். இது எல்லாமே நாகதேவதையினுடைய ஒரு அருள் தான். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ கவனிக்கணும். நாகசக்தி இருக்கும் நேரத்தில் தான் தவறான நண்பர்களோடு நம்ம விலகி இருக்கணும். தவறான வழியில் செல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது, யாரையுமே ஏமாற்றக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாகசக்தி அப்படிங்கிறது பாதுகாப்பு கொடுக்கறது. ஆனால் நாம் தவறு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய அருள் அப்படிங்கிறது மெதுவாக விலகிரும். அது நம்மக்கிட்ட இருந்து விலகக்கூடாது அப்படின்னா நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது கட்டாயமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதுமே நாகதேவதைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல்முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி.